வணக்கம் வாங்க. கந்தசாமி கொண்டாந்து என்கிட்ட இந்த ஃப்ளவர் குடுத்துருக்கேன். நீங்க ரெட் கலர் இது படம் ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. அதனால இத வச்சுக்கோங்க அப்டின்ட்டு எதுக்கோ பண்ணியிருக்கிறேன். எனக்கு அது என்ன தில்லாலங்கடி வேலை பண்ணி எனக்கு தெரியும். இருடா வர்றேன். வை. என்ன? அது ஏன்டா வாடா போடான்னு சொல்றேன்லாம் நெனைக்காதீங்க நீங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, என் குழந்தை மாரி பாத்துக்கட்டுங்க அவன. எல்லாமே தொட்டது தொண்ணூறு நான் தாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன். பிச்சு போடுனா பிச்சு. போட்டேன்னு வச்சுக்க ஒரு ஓடு. அடி டேய் கொஞ்சம் கம்முனு இருடா. எடுத்து நம்ம பேசுறதுக்கே விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் நீ குறுக்க குறுக்க வந்துகிட்டு இருக்கிற. ராமாத்தா வந்து இப்ப திரும்பவும் செட் பண்ணிட்டானுங்க. வேற ஒண்ணும் இல்ல. கந்தசாமி வந்து ராமாத்தா வந்து திரும்பவும் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிக்கிட்டாங்க. ஏன்டா வெக்கங்கெட்ட நாயி! உனக்கு வெங்காயத்துக்கு வருதுற கெட்ட கெட்ட வார்த்தையா? எப்புட்றா அவள போய் இப்படி புடிச்சுட்ட? அன்னைக்கெல்லாம் வேண்டாம் விட்டு போட்டு கோவமா பெரிய பீத்திக்கிட்டு இருந்தீல. என்னது 3 குழந்தை 4 குழந்தைய வச்சுட்டு தவிக்கிறாளா? அந்த சின்ன குழந்தைய நம்ம தான்டா காசு குடுத்து பாக்குறோம். உனக்கு பொறந்தது கந்தசாமிக்கு, ராமாத்தாவுக்கு பொறந்த குழந்தைய. வெக்கங்கெட்ட ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஐயோ! தாங்க முடியல. இப்ப குஞ்சாமணி என்ன பண்றான்? அவன மட்டும் ஸ்டெப்னி வச்சுக்கிறேன். நான்லாம் கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டேங்கிறேன். ஏன் இப்படி வச்சுட்டு இருக்கீங்க? அப்படின்னு கேட்கறானுங்க. உன்னால அவனும் திருந்த மாட்டேங்கிறான்டா. இப்ப வந்து 21 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள பொண்டாட்டி கேக்குதா உனக்கு? பிச்சு போடும் நாக்கு. அத பத்தி பேசினோம். ஏய்! என்னடி அங்க உட்காந்துருக்க நீயி? ரமத்தா, ஆ? தெரியாதுன்னு நெனச்சுட்டு இருக்கிறியா? ஏன்டி இந்த தில்லாலங்கடி வேல வர்ற? அன்னைக்கே நான் சொன்னேன்ல, இந்த இந்த இதுக்கு வராது அப்டின்ட்டு. என்ன வயித்துக்கு வந்து இன்னைக்கு? சொல்லு. எதுக்கு இங்க வந்த? கொஞ்ச நாள் மண்டையில மசாலா இருக்குதா இல்லையா? டேய் பாக்குறவங்க என்னடா நெனைப்பாங்க? நான் ஒரு பேயோல்ட்டு ஓஹோ ஒரு பொசிஷன்ல இருக்கேன்டி. கொய்யால. ஆ? பாக்குறது திருட்டு வேலையில ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்றீங்களா? நான் என்னங்க திருட்டு வேல பண்ணுனேன்? இப்படி சொல்றாளுங்க. பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லாதீங்கடா. உனக்கு வாய் நெடுமா போச்சுடி. சுப்பாத்தா எங்கிட்டு போயிட்ட? சுப்பாத்தா வரலையா? ஏன்டா? ஓ! ராமத்தா வந்துட்டான்னு சொல்லி போட்டு சுப்பாத்தாக்கு வந்து இதாயிடுச்சாக்கு. கொய்யால அவ அவ அத விட குஞ்சாமணி வாடா இங்க. போட்டேன் வா. குச்சி எடுத்துட்டு வர. குச்சி ஆட குச்சி ஒளிச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு. இந்த குப்பை கொண்டாந்து கையில குடுக்கும்போது எனக்கு டவுட் ஆயிடுச்சு. என்னடா எதுக்குடா குச்சி ஒளிச்சு யார் குச்சி ஒளிச்சு வச்சது? சொல்லுங்க அத முதல்ல. நீ பாக்கலையா? டேய் குஞ்சாமணி குச்சி எடுத்து யாரும் கண்டுபிடிக்கல முதல்ல. ஊனா குச்சி ஒண்ணொன்னா திருடிட்டு போயிடுறாங்க. ராமாத்தா நீ வந்தது ரொம்ப ரொம்ப டூ மச்சா வந்திருக்க நீயி. மண்டைய போட்டேன்னு வச்சுக்கோ ஒரு போடு. பூ வேற கேக்குதுடி பூ. ஏன்டா அந்த மல்லிப்பூ யார்டா வாங்கி குடுத்தா? கம்முனாட்டி ஏன்டா இப்படி பண்ற நீயி? தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டு இருக்கிற நீ. எதுக்குப்பா எது சொன்னாலும் உன்னை திட்ட வேண்டியதே வருது. ஏன் இப்படி திட்டி திட்டி பொழைக்கணும்? கொஞ்சம் நல்ல முறையா இருக்க முடியாதா? அப்ப ராமத்த இவங்களால பொழைக்க முடியல. ராமத்த வச்சுட்டு என்ன பண்ணுவ? டேய் இந்த பிக் பாஸ்க்கு போறோம்னு சொன்னியேடா, அதுக்கு போயிட்டு வாடா. அப்படி போனா கூட திருந்துவான்னு என்னமோ நானும் பாக்குறேனுங்க. அப்படி போனா கூட போடா. பிக் பாஸ்க்கு போ. நானே எல்லாம் காசு குடுத்து ட்ரெஸ் வைக்கிற எல்லாம் தாட்டி விட்டேன்டா. போறியா? சரி. பிக் பாஸ் போறதுக்கு மட்டும் ஒத்துக்கிட்டா படிங்க. அங்க நெறைய பிகர் இருக்கும். பிச்சு போடுவ. அந்த பிகர் இருக்கிறத போய் நீ சுகர் பண்ணீன்னு வச்சுக்க. அப்புறம் சுகர் சிகர் ஆயிரும். ஆமா. என்ன அக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? இந்த ராமத்தால் மறக்கறதுக்காக மட்டும் தான் நான் பிக் பாஸ் அனுப்பிச்சு விடுறேன். இல்ல வேண்டாம் லட்ச லட்சமா செலவு பண்ணி நான் அனுப்பிச்சு முடியுமா என்னால? ஆ? அவங்களும் சூப்பர் சூப்பரா ட்ரெஸ் மாத்திட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீ அப்படி இருந்துருவியா? நீ இப்படி கச்சட்டிங் கம்யூனிட்டி வந்து எப்படிடா இருக்க முடியும்? நீ குளிக்க மாட்ட 10 நாளைக்கு ஒருக்கா குளிக்கிற. அங்க பாரு டெய்லி குளிக்கணும்டா. என்னது சென்ட் அடிச்சுட்டு இருந்துக்கலாம்ங்கறானுங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறா. அட பிக்காளி பையனே! ஏன்டா இப்படி ஒரு புத்தி வருது உனக்கு? சரி வெயிட் பண்ணு. உன்னை தாட்டி விடுறேன் வெயிட் பண்ணு. ராமாத்தா நீ ஓடி போயிரு. ஓடிரு. நீ உனக்கு அந்த மரியாதையே இல்ல. பூ வேற சூடிட்டு வந்துட்ட பூ. குழந்தைகள எங்கடி? குழந்தைகள வந்து அவங்க மாமியார்ட்ட வீட்ல விட்டு போட்டு குத்துன வச்சுக்க ஒரு குத்து. ஏய் இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? குடும்பமா இல்ல என்னது இது? மாட்டு போட்டு கேட்டு பேசிட்டு இருக்காங்க. டேய் குஞ்சமாணி வாடா நீ முதல்ல. உன்கிட்ட எத்தன சட்டைலாம் இருக்குது? போடு. பேண்ட் சட்டை ஏதாவது இருக்குதா? அதெல்லாம் எடுத்து அவன் தலையில 2 தூக்கி போடு. அவன் பிக் பாஸ்க்கு அனுப்பிச்சு விடலாம் கொஞ்ச நாளைக்கு. ஆ? நீ போறியா? அவன் நீ உனக்கு இங்க பாக்க இந்த இதெல்லாம் குரல்லாம் கூட்டணும்டா. கூட்டி பெருக்கிறது யாரு? என்ன அக்கப்போரா இருக்குது? டேய் இன்னைக்கு சாயந்திரமா உனக்கு பிக் பாஸ் போட்டு பேசி நான் அனுப்பிச்சு விட்டுறேன்டா. கவலைப்படாதடா. இன்னைக்கு கொண்டு ஓட்டி விட்டுறேன். நீ வந்து உன்னோட ட்ரெஸ்ஸு ஏதாவது இருந்துன்னா எல்லாம் குடுத்து விடு. உன்கிட்ட 1, 2 இருந்தா போதும். நீ எங்க வீட்ல குடோன் போட்டுறவனுக்கு என்ன வேலை உனக்கு? ஒரு துண்ட கட்டிக்கிட்டு கூட கூட்டிக்கலாம். பிச்சு போடு ஒழுக்கமா இருந்துக்கோ. என்னால முடியலைங்க. ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சொல்றது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அ? ஓய்! என்ன நீ முனியாண்டி? என்ன? மப்பேத்திட்ட இன்னைக்கு? எங்கடா கிடைக்குது உங்களுக்கு மப்பேத்துறதுக்கு? இந்த கவர்மெண்ட் மப்பேத்துற நிப்பாட்டினாலும் பரவால்ல. ஆனா நிப்பாட்டினாலும் நீங்க விட மாட்டீங்க. திருட்டுத்தனம் அப்பதான்டா அதிகமா ஓடிட்டு இருக்கு. இது எப்படிடா கிடைக்குது உங்களுக்கு மட்டும்? நம்ம எங்கேயோ வனாந்தரத்துல ஒரு இடத்துல கிடக்குறோம் குடிசைல. அது எப்படி உங்களுக்கு மட்டும் தனியா கிடைச்சத போட்டு இங்க வர மாரி பண்ணிக்கிறீங்க? ஐயோ கடவுளே! சரி கிளம்பு. நீ கிளம்பு. ரெடி ஆகு போ. நீ கிளம்புடி போடி. ரங்கா ரங்காத்தான்னு பாரு ராமாத்தாளுக்கு. நானே மறந்து மறந்து போயிடுறேனுங்க. நீ சரி வீட்டுக்கு கிளம்பு. வருவான். அவ பிக் பாஸ் போய் நெறைய சம்பாதிச்சுட்டு வந்தா நீங்க 10 வீடு கட்டிக்கலாம் போங்க. அதுக்கு தான் போறது. இப்ப எதுக்கு பிக் பாஸ் வந்து நம்ம டேலண்ட்ட தெரியப்படுத்தலாம் போறதில்ல. காசு லம்ப கிடைக்கும். சில பேர் கோவமே வரும். சில பேர் ரியாலிட்டியா அப்படியே கோவமா வந்தாலும் பேசிட்டு ஓடியாந்துர்றாங்க வெளிய. சில பேர் அடக்கி அப்படியே வச்சுட்டு ஒளிஞ்சு பாப்பாவாட்டு இருந்துக்கிறாங்க. நீயும் அதனால அப்படி இருந்து மரியாதை இருக்காது உனக்கு. சொல்லிட்டேன். உன் மேல மட்டும் எதுக்குடி இவ்வளவு கோவம் வருது எனக்கு? ஒரு பேச்சு கேட்கிறே நீ. அங்க ஒண்ணும் மப்பெல்லாம் கிடைக்குமாடி? ஆ? மப்பு கிடைக்குமா அவ கேட்கறா. டேய் எல்லாமே குடுப்பாங்கடா போடா. உனக்கு ஸ்பெஷல் ட்ரெஸ்லாம் பாத்துக்குவாங்க. நீ மொத்தம் சுத்தமா குளிச்சு இருந்துக்கோ. சரியா? அங்க இருந்து எந்த கம்ப்ளைண்டும் எனக்கு வரக்கூடாது. கொஞ்சமா என் ட்ரெஸ் எடுத்து குடுறா. எப்ப சொன்னாலும் கேட்டு சொன்னது போய் எடுத்துட்டு வா, போ. போ. எடுத்துட்டு வா பைக்குள்ள வச்சு குடு. போ. உன் ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன? அவ ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன? ஆனா இப்பவே பொண்ணு பார்க்க போறேனா உனக்கு? இன்னும் டைம் இருக்கு. 27 யார பொண்ணு பார்த்து கட்டி வைக்க முடியும்? அந்த விஜய் பையன் கேட்டானா 22 கேட்டானா, அது ஒரு அவரு பொசிஷன்ல இருக்கிறான். அதனால கட்டி வச்சுட்டோம்.
நித்யானந்தா கிட்ட போய் வாங்கணும்டா 11 பொண்ணு. அங்க போய் புடிச்சிட்டு வந்தோம், எங்கேயும் போய் பிடிக்கல போ. சுப்பாத்தா இன்னைக்கு வரவே இல்ல. ராமத்தா நீ சித்த கிளம்பு. இல்லதான் அவர் தாட்டி விட்டு போறியா? எங்கடி தாட்டி விட்டு போற போய் நீ? அவனுக்கு போ தெரியும், போவான் சரியா? குழந்தை விட்டு போட்டு பூ வச்சுட்டு வர நீ. பூவு அட்டி கெட்ட கோவம் வருது. நீ என்ன வேடிக்கைங்க? மாட்டு கொட்டவங்க எதுவும் போட்டு வேலை இருக்கலாம் போய் கூட்டு முனியாட்டி தான் சொல்றேன். நீ போடா மாடு மேல பால் கறக்குறத போய் மேய்க்கணும். அதெல்லாம் கிளீன் பண்ண முதல்ல. கிளீன் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் ஊத்திட்டு அதுக்கப்புறம் நீ வா போய் மாட்டு மேய்ச்சிட்டு வரும். உனக்கு இதுல சம்மந்தமே இல்லை. உன்னுடைய டியூட்டி வேற. எருமாடு போய் மேய்க்கணும். அது என்னடா தப்புன்றா போய் காட்டுல விட்டா மேய்ச்சிட்டு இருக்குதா? சாயந்தரம் பால் டர்ன்னு கறந்து குடிக்கணும்ல, அது எப்படி குடிக்க முடியும்? போய் பாத்துட்டு வா. கிளம்பு முதல்ல. ஏங்க நான் கூட வந்து விட்டு வர சொல்றாங்க. ஏன்னா குழந்தை பையனா நீ? நான் கூட வந்து கொண்டாந்து விடணும். உனக்கு எல்லாமே தெரியும். போ அங்க போய் கெட்ட பேர் ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்க, நிமித்தி விட்டுருனாக்கும். ஏன்னா நான் உங்களை வச்சு வளர்த்து சோறு போட்டு நான் காப்பாத்திட்டு இருக்கேன்டா. குஞ்சாமணி மட்டும் இருங்க, குஞ்சாமணி மட்டும் நீங்க செல்லமா வச்சிருக்கீங்க, என்னை வைக்கல அப்படிங்கிறான். நீ நல்லா இருந்தா உன்னை தானே நான் திட்டுறேன். எதுக்கடா திட்டுறேன்? திட்ட மாட்டேன்டா. நீ ஒரு 10 பைசா சம்பாதிக்க மாட்டேங்க. எப்ப பார்த்தா ட்ரு பண்ணிட்டு இருக்கிற. அந்த ட்ரே விட மாட்டேங்கிற. குஞ்சாமணி ட்ரு போனா டேய் நீ ட்ரு பண்றியாடா? அது என்னடா ட்ருன்னா ட்ரிங்க். அப்படி சொல்லுடா, ட்ரிங்க்னு சொல்லுடா. ட்ரீ நானும் வாயில வாத்து வர மாட்டேங்குது. வயசாயிடுச்சுடா, எப்படா வாத்து வரும்? சரி எடுத்து பண்ணி கொடுத்துட்டு கிளப்பி விட்டு வா. கார் வேணுமா இங்க எடுத்து போறதுக்கு? அடி பிச்சிருவேன். ரமத்தை நீ கிளம்பி போடி. கிளம்பி ஓடி போயிரு. ஆமா, இனிமேல் பூ வச்சுட்டு வெங்காயம் வச்சுட்டு வந்து வச்சு திங்கிறதுக்கு கஞ்சிலாம் பூ. சில பேர் அப்படித்தாங்க வச்சுக்கிறாங்க, மேனாமணிக்கு பண்ணிக்கிட்டு. சரி நீ கிளம்பு முதல்ல. போ நீ போயிட்டு அங்க என்ன நடந்தே நீ கொண்டு விட்டு போட்டு எல்லாம் கிளியரா பேசிட்டு வந்து நான் அதுக்கப்புறம் போன் பண்ணி பேசுறேன்டா. இந்த கமலா சார் வருவாங்க, அவங்களாம் பேசுவாங்களா? அவங்க பாத்துக்குவாங்க, நமக்கு அது சம்மந்தமே இல்லடா. கிளம்பு தூக்கிட்டு போ. கிளம்பு. ஒரு வழியா கொஞ்சம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பாப்போம் எவ்வளவு நாளைக்கு இருக்கான்னு பாப்போம். ராமாத்தா இந்த பக்கம் நீ எட்டி பாக்காத. எனக்கு என்ன வேலை இங்க? நான் எதுக்கு எட்டி பாக்குறேன்னு சொல்றேன். ஆமா, அவன் கந்தசாமி இருக்க மாட்டேன். நீ போயிட்ட போற வீட்டுக்கு போய் அங்கேயாவது ஒழுக்கமா இரு. சாப்பாட்டுக்கு அரிசி இல்லையா? நான் தான் வாங்கி கொடுக்கணுமா? வெக்கங்கிட்ட என்னதான் பழக்கிறீங்க? புருஷ அமைச்சர் காசுல என்ன பண்ற? வீடு கட்டணுமா? அவன் எங்களுக்கே வீடு இல்லை. நீ வீடு கட்டினாங்க ஒரு குரான் போட்டு அதுல உட்காந்து கிடக்குறான். வீடு இருந்தா என்ன இல்லாட்டி ஏதோ ஒரு வீட்டுல வாடகை இருக்கல போகுது. வீட்டு கிளம்பி போ முதல்ல. நீ போகடா கூட்டிக்கிட்டு மட்டும் பேசுறவங்க இருங்க.